ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் விதமாய் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பொதுவாக நாம் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் நம்முடைய ஜெப அனுபவத்தில் எந்த அளவு தனிப்பட்ட ரீதியினாலும் சரிதான், சபை சூழ்நிலையிலும் சரிதான், நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிகமாய் நாம் திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை சொல்லுகிறதுனால, நம் பிரச்சனைகளை சொல்லுகிறதுனால, அப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுனால மாத்திரம் நமக்கு தேவனுடைய பரிகாரம் கிடைக்கிறது கிடையாது. அதை தாண்டி ஆழமான விஷயங்கள் இருக்கிறது. அது எந்த நாட்களில் சபைகளுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறோம், ஊழியக்காரர்களுக்கும் அது தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையில் ஒரு ஏதோ ரீதியில் மரபு வழியாக சில விஷயத்தை செய்வாங்க. உடனே அதையே மற்றவங்கள செய்வாங்க. ஒருவருக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவில் செய்வாங்க. அதை பார்த்து ஓ இப்படி நம்ம பண்ணுனா அது ஏதோ சிறந்த காரியம் நடக்குங்கிறது மாதிரி காப்பி பேஸ்டிங் மாதிரி தான் சூழ்நிலைகள் நிறைய இருப்பதை பார்க்குறோம். மிக கொஞ்சம் தான் இல்லை. இதை பற்றிய தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நடத்துதல் என்ன, தேவனுடைய வழிமுறை என்ன, தேவனுடைய வார்த்தை என்னன்னு சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு காரியமாக இருக்குது. இந்த நாட்களில் நாம் அப்படி செல்ல முடியாது. அந்த குறைகளை நிறைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமாக நான் செய்தி அல்லது ஆலோசனை சொல்கிற விஷயங்களில் இவ்விதமாய் தான் நடத்துவது வழக்கம். ஆகவே சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். முதலாவது, நீங்கள் நமக்கு வழக்கமாக ஒரு வசனம் தெரியும் இல்லையா? அது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15. 2 நாளாகமம் 7:14-15 நமக்கு ஃபெமிலியர் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது என்னை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணுமா? முதலாவது தங்களை தாழ்த்தணும்னு ஒரு நிபந்தனை. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கும். இங்கே எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது நடந்த அந்த சம்பவம் என்பது நமக்கு தெரியும். இங்கே இந்த ஆலயத்தில் அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுவதனால் நான் அவர்களுக்கு நன்மையை கொடுத்து விடுவேன் என்று சொல்லாமல் மிக அற்புதமாக ஒரு காரியத்தை வளர்க்கிறார். என் ஜனங்கள், என் நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் முதலாவது தங்களை தரை மட்டலும் தாழ்த்த வேண்டும். 2வது, என் முகத்தை தேட வேண்டும். அந்த வார்த்தை கொஞ்சம் முக்கியம். ஏதோ நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு உடனே நாம் அவரை பார்த்துடுறோம், அவருடைய செவிகள் திறந்துருது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது விசுவாசத்தினால கேட்டுட்டா, அப்படி கேட்டுட்டா, இப்படி கேட்டுட்டா, உடனே அவர் கேட்டுறார் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நீங்கள் என் முகத்தை தேட வேண்டும் என்று சொல்றார். ஏன் தேட வேண்டும்னு சொல்றாருன்னா, பல சந்தர்ப்பத்தில் அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அவருடைய முகம் அல்லது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று உணர முடியாத அளவு மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவ சமூகத்தின் நாமம் வர்றோம் அல்லது ஜனங்களும் அதிகமாக வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த முகத்தை தேட வேண்டும். அந்த முகத்தை தேட முடியாம போறதுக்கு தடை என்னன்னா, அது ஏசாயா 59:2 கிரியை செய்யக்கூடாதபடி என் கரம் குறைய போகல, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு எனக்கு நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமா, உங்களுடைய பாவங்களே என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்குல்ல, என் முகத்தை ஏன் நீங்க பார்க்க முடியல, என் பிரசன்ஸை ஏன் நீங்க உணர முடியலன்னா, உங்களுக்கு இடையில எனக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குற விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டோம், அந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்கு, அக்கிரமம்னு சொல்லி இருக்கு. இந்த அக்கிரமம் என்ற வார்த்தை கிரமம் என்ற வார்த்தைக்கு எதிர்பதம். எது ஒழுங்கோ, எது கிரமமோ, எது த்ரூ ப்ராப்பர் சேனல் எல்லாம் சொல்லுவல்ல, இதுதான் ஒழுங்கு, இதுதான் சேனல், இதுதான் ப்ராசஸ், இதுதான் வழிமுறை, ப்ரொசீஜர்னு சொல்றோம். ஸோ இந்த விஷயம் ஒன்று இருக்கு, அது கிரமம். இதுக்கு நேர் எதிரான காரியம் தான் அக்கிரமம் சொல்லுது. அப்ப கிரமம் இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், முறை இல்லாமல் நம்ம தேடுறோம் இல்லையா?
முறை இல்லாமல் தேடுறோம், ஒழுங்கு இல்லாமல் தேடுறோம், ப்ராப்பர் சேனல் இல்லைன்னா அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூட் ஆகாமல் உட்படாமல் நாம் தேடிட்டு இருக்கிறதுனால தான் அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாமல் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இனி இன்னொரு வசனத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய காரியங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் உள்ள நுட்பமான ஒரு வேறுபாடை நம்ம புரியணும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 21 நம்ம படிச்சுட்டு வந்தா 21 உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்களை தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. நல்ல கவனிங்க. நாம் இந்த நாட்களில் ஜெபம் அல்லது தேவனை மகிமைப்படுத்துதல் அல்லது அவருடைய முகத்தை தேடுறதுக்காக நாம் செய்கிற பல காரியங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு. அது பண்டிகைகள் இருக்குது, பல விதமான பலி, ஸ்தோத்திர பலி, அது இதுன்னு பலிகள் இருக்கலாம், பாட்டுகள் இருக்குது, வீணை இருக்குது, இசைக்கருவி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், இவைகளை அங்கீகரிக்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, வீணைன்னா இசைக்கருவிகள் எல்லாம் மாற்றுன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இவைகளுக்கு பதிலாக நியாயமும் நீதியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனுக்கேற்ற நியாயங்கள், தேவ சித்தத்துக்கேற்ற நீதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் முதல்ல இருந்தே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எரேமிக்கு உண்டாயி, எரேமியாவே நீ தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் போய் நில்லு, நிறைய ஜனங்கள் இங்கே போகிறாங்க, இது கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவ பிரசன்னம் இருக்குது, இதில் போனால் ஜெபம் பண்ணால் நன்மை நடக்கும், ஏன்னா கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் நிறைய ஜனங்கள் இதுக்குள்ளே போகிறாங்க. நீ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, அங்கே கீழே இருக்கிறது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதுங்க. கர்த்தருடைய ஆலயம்னு சொன்னது கர்த்தர் தான், இங்கே என்னுடைய பிரசன்னம் இருக்கும்னு சொன்னது கர்த்தர் தான், இந்த இடத்துல வந்து ஜனங்கள் தாழ்த்தி என்ன ஜெபம் பண்ணா நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னதும் கர்த்தர் தான். அதை நம்பி தான் ஜனங்கள் இங்கே வர்றாங்க, இதெல்லாம் ப்ராப்பராக தான் நடக்குது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு பார்த்து நீ இப்படி சொல்லு, இப்போ கர்த்தருடைய வார்த்தைன்னு பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதுங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வழிகளை, உங்கள் கிரியைகளை, உங்கள் சிந்தைகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லிட்ட காரியங்களை பார்க்குறோம். அப்படி செஞ்சாதான் இங்கே உங்களை குடியிருக்க பண்ணுவேன், என்னன்னா துரத்திடுவேன்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு கட்டத்தில் தேவ பிரசன்னம் அங்கே இருந்ததுங்க, எருசலேமில் இருந்தது. கர்த்தரை அவங்க எரிச்சல் விட்டுனதுனால அந்த பிரசன்னம் அந்த ஆலயத்தை விட்டு விலகி போயிட்டுங்கிறதான ஒரு சம்பவத்தை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் 9:2-3 கர்த்தருடைய மகிமை அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருந்து, அதாவது பரிசுத்த ஸ்தலம் அதுக்குள்ள அந்த கிருபாசனத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா, 2 தேவ கேருபீன்கள் 2 பக்கம் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, இந்த மகிமை, தேவ மகிமை, கிருபாசன மகிமை அதிலிருந்து விலகி போயிட்டு, அதிலிருந்து விலகி எங்கே போச்சு தான், வாசலுக்கு போயிட்டு. நல்ல கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி, இது எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாலே தான் வச்சிருக்கணும். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசனுடைய காலத்தில் ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஆலயம் இல்லை இல்லையா, அதனால் அது முன்னால் இருந்திருக்கணும். சரி, இப்போ என்ன ஆச்சு, தேவ பிரசனம் இருந்ததுங்க, இங்கே இருக்குது, நீங்கள் என்ன தாழ்த்தி ஜெபம் பண்ணா சேமம் தருவேன்னு சொன்னவர் தான் இங்கே ஒரு செய்தியை சொல்றார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் இந்த மகிமை அந்த கேருபீன் அல்லது அந்த கேருபீனுக்கு நடுவில் கிருபாசனத்தில் இருந்து விலகி, இங்கிருந்து விலகி எங்கே போயிட்டு தான், அங்கே வாசலில் போய்விட்டது என்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் அந்த பகுதியை நாம் பார்க்குறோம், வாசலுக்கு போயிட்டு. இப்போ எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே இருந்த மகிமை
அந்த வாசலுக்கு போச்சு. பிறகு அங்க இருந்த மகிமை அங்கிருந்து விலகி பட்டணத்துக்கு மேலே போய் மலையிலே வாசம் பண்ணிட்டு அப்படின்ட்டு வாசலை விட்டு விலகி அப்புறம் போயிட்டு தூர பட்டணத்தில் போயிட்டு எசேக்கியேல் 11:23 அது இந்த பக்கம் இருந்து உயர்ந்த மலைக்கு மேல் பகுதிக்கு போய்விட்டது என்பதை அந்த பகுதியிலே பார்க்குறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே பிரசனம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த வார்த்தையை எரேமியா 27:1 நம்ம படிக்கும்போது படித்தோம் இல்லையா? அது என்னது? கர்த்தருடைய ஆலயம் என்று நீங்கள் பொய் வார்த்தையை நம்பாதங்க. ஏன் பொய் வார்த்தை? இப்ப கட்டடம் இருக்குது, நான் இல்லை, இங்க ஏதோ தொழுகை நடக்கு, என் பிரச்சனை இல்லை, நான் விலகி போயிட்டேன், இது பொய் வார்த்தை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்படி நீங்க செய்யற அக்கிரமங்கள் அநியாயங்கள்னால தான் இது நடந்தது. அப்படி நீங்க சரிப்படுத்தினா நான் திருப்பி மகிமையா வருவேன், இல்லைன்னா இந்த ஆலயத்தை அழிச்சு போடுவேன். ஆனா அதை ஜனங்கள் அதை கேட்கல, அதை விரும்பல. இப்ப எரேமியா 52:12 வந்துட்டா அவர் நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நேபுசராதான் வந்து எருசலேம் தேவாலயத்தை அழித்து எல்லாம் கொளுத்தி போட்டான் என்ற சம்பவத்தை அந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்போ என் முகத்தை தேடுங்க, தாழ்த்துங்க, என் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னவர் இப்போ அதை தாண்டி அதை விட்டு விலகி போகிற அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போகிற ஒரு நிலைமைக்குள்ளே வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்முடைய சூழல் அல்லது தேவனுடைய நாமத்திலே நாம் வச்சிருக்கிற சூழல் தேவனுக்கு உகந்த ரீதியில் இருக்க அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது நமக்கு இருக்கிறது, நாம தான் அதை செய்யணும், அதை கிளியரா செய்யணும், அது அதனுடைய முறைப்படி நீங்க செய்யணும். இன்னொரு வசனத்தை நாம வந்து அப்போஸ்தலர் எபேசியர் 2:20 அது எப்படி சொல்லுதுன்னா, அது எப்படி செய்யணும், எப்படி கிரமப்படுத்தணும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களும் அதுக்கு கிறிஸ்து மூலக்கல்லாம் இருக்கணும். அப்ப இயேசு செஞ்சது மூலக்கல்லு, அப்போஸ்தலர் செஞ்சதுதான் அடுத்த கல்லு. இதுதான் கிரமத்தினுடைய அடிப்படை. நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா இந்த கிரமம் இருந்தால்தான் நீங்கள் தேவனுடைய வீடாய் கட்டப்பட முடியும், மாளிகையாய் கட்டப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ பிரசன்னம் இருந்துன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பிரசன்னம் அங்கே வர முடியும். அங்கே வந்தா நீங்கள் கடைசி வசனத்தில் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் கான்செப்ட் இருந்தோ அது மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நியமம். அது அப்போஸ்தலர் அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லு. இப்படி இருந்தாதான் பரலோக பிரசன்னத்தின் ஆவி அங்க வரும். அப்பதான் நீங்க தேவன் வாசம் பண்ணுகிற, தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று அர்த்தம். தேவன் வசிக்கிற வாசம் பண்ணுகிற இடமாக நீங்கள் கட்டப்பட முடியும். அது எபேசிய சபையார் கட்டப்பட்டாங்க, அதை சொல்லியிருக்கார். ஆனா இப்போ இது டோட்டலி இல்லைங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு சபை டினாமினல் ஐடியாஸ் இருக்கலாம், ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கலாம், அவங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கலாம், நடைமுறை ட்ரெடிஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த அடிப்படை இல்லாததுனால தான் அதை நாம் கற்றுக்கொள்ளவும் அல்லது அதை நம்முடைய அஸ்திபாரங்களை செப்பனிடவும், ரிப்பேர் பண்ணவும், செப்பனிடவும் வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ ஜெபம் என்று வரும்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் அல்லது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணாம, அதை கவனத்தில் கொள்ளாம போனா அது ஒரு வீணான ஜெபம், அது ஒரு பயனற்ற ஜபமாக தான் இருக்க முடியும். அது உரிய பலனை கொடுக்க முடியாது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கல ஆலோசனைங்கிறத மனசுல வைக்கணும். ஏசாயா 66:2 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, நீங்க எனக்கு ஒரு கோயில் கட்ட முடியாது, நான் தான் இதெல்லாம் உங்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என் நோக்கி பார்ப்பேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த நாட்களில் ஊழியக்காரர்களும் சரிதான், ஜனங்களும் சரிதான், அப்படி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, கை உதறிட்டு போவாங்களே தவிர தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, செய்கிறவர்களாய் இருங்கள்னு யாக்கோபு சொல்லுது. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. வள்ளியில் விழுந்துட்டா அது புறக்கிட்டு போயிடுது. அநேகருக்கு அப்படிதான், பிரசங்கம் கேட்ட மாதிரி இருப்பாங்க, போட பேசி ஆசை எடுத்துடுறான். சிலது கொஞ்சம் பார்த்தா முள் அடை போட்டு அதை வளர முடியாம செஞ்சிடறான். கற்பாறை நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லதும் கொஞ்சம் 30, 60, 100 இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டத்துக்கு உண்மையிலே கனம் கொடுக்கறது கிடையாது.
மனுஷருடைய கொள்கைகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சட்டம் போட்டால் உடனே ஒபே பண்ணிடுவாங்க. அந்த மனநிலை, அந்த உணர்வில் ஒரு 10% கூட தேவனுக்கு இந்த ஜனங்கள் கொடுக்கறதில்ல. ஆனால் இவங்க வந்து உட்கார்ந்து எல்லாம் தேவ ஜனங்கள் மாதிரி, பக்தி உள்ளவங்க மாதிரி வந்திருப்பாங்க, முன்னால் இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு முன்னால் அப்படி இருந்தாங்களாம். என்ன சொல்கிறான் கேட்போம், என்ன சொல்கிறான் கேட்போம் அப்படின்ட்டு முன்னால் வந்திருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார் உன் முன்னால் வந்து இருப்பாங்க. இப்போ பேசாதான்னு சொல்கிறார், பேசாமல் இரு. ஆமாம், அவங்கள்ட்ட ஒன்று நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது எனக்கு தெரியும், ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து உட்காருவாங்க. சரி, அப்போ நாம் ஊழியங்களை நடத்தும் போது நம்முடைய சூழல் எப்படியெல்லாம் இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஐடியா இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கும். சரி, அப்போ நம்முடைய கிரமம் என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தை சரிப்படுத்த வேண்டியது கட்டாயமான காரியம். இங்க ஒரு பிரச்சனையை நான் சொல்றேன். நாம இப்போ உலகத்தில் நாம வாழணும்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தை சார்ந்து வாழணும், மற்றவங்களை சார்ந்து வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ ஊழியத்தை நாம நடத்துறதா இருந்தால் கூட என்ன பிரச்சனைன்னா, 10 பேர் வரணுமே, தசம பாகம் கொடுக்கணுமே, காணிக்கை கொடுக்கணுமே, இப்படி ஒரு இது இருந்தால் தான் நம்ம சர்வை பண்ண முடியும், நம்ம வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை எல்லா ஊழிய சூழ்நிலையும் இருக்கு. இதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி. நீங்க நான் இது கூட சொல்லுவேன், இந்த மாதிரி சேரை போட்டு உட்கார்றதெல்லாம் இது அரசியல் மேடை, இது தேவனுடைய சபையினுடைய ஒழுங்கு கிடையாது. நம்ம எல்லாரும் அங்கதான் இருக்கணும். ஏதோ வந்துன்னா பேசலாம், இப்ப மைக்கில் எல்லாம் பேசிடுறோம். ஸோ இதுவே அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அரசியல் தலைவர்கள் பிடிக்கிறது மாதிரி இது அரசியல் மேடை தான். இது அரசியல் ட்ரெடிஷன், பாரம்பரியம். அதை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கத்தோலிக்க ஃபாதர் அங்கே இருப்பார், அவர் தான் போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க மாதிரி வச்சாங்க. அதை இவங்களே ஃபாலோ பண்ணிட்டாங்க. இது முதல் தப்பு. இது மாதிரி நிறைய அரசியல் வித்தைகள் இருக்கு, நிறைய அரசியல் வித்தை இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி அப்போஸ்தல அஸ்திபார பேஸ்மெண்ட் இருக்கும். இப்படி தான் மாறி மாறி செஞ்சுட்டா நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு 10-15 பிரசங்கியார் வர மாதிரி படம் காட்டி இப்படி ஒரு மாதிரி ஜனங்களை குஷிப்படுத்துறது, ஜனங்களை உற்சாகப்படுத்த செய்யறாங்க. நான் ஒரு காரியம் கேட்கணும், ஜனங்களை குஷிப்படுத்திடலாம், உற்சாகப்படுத்திடலாம். கர்த்தர் வரலன்னா என்ன செய்வீங்க? ஆண்டவர் வரல, எல்லாமே நீங்க செஞ்சிட்டீங்க, மிச்சம் எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப நடக்கிறது தான், பெரிய கோபுரம் கட்டடம் எல்லாம் கட்டுவாங்க, ஆனா அங்க கர்த்தர் இருக்க மாட்டார், அவருடைய பிரசன்னம் இருக்காது, பிரசன்னத்தினுடைய பரிகாரங்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சபைகள் அப்படி சீரழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆவிக்குரிய சபை கூட ஆவியில் ஆரம்பிச்சு மாம்சத்தில் முடிக்கிற மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படிதான் போனோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பயனற்ற சடங்காச்சாரமா தான் இருக்குமே தவிர இது சரியான பலனை கொடுக்காது. ஸோ அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற கிரமம் என்ன, ஒழுங்கு என்ன என்பதை நம்ம செய்து வைக்கணும். இப்ப ஜெபம் என்று வரும்போது ஊழியக்காரர்களாகிய நாம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஜனங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியும், நாம மந்தைக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நாம என்ன கிரமம் வைப்போமோ அந்த கிரமத்தில் தான் ஜனங்கள் நடப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பிரச்சனை உண்டு. மோசேயின் மூலம் சாமுவேல் மூலம் கர்த்தர் பேசுறார் பாருங்க. ஒரு சம்பவத்தை சாமுவேல் மூலம் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார் தீர்க்கதரிசியின் மூலம். ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு நீர் தீர்க்கதரிசியா தேவ வார்த்தை பேசுறது பிடிக்கல, எல்லா தேசத்தை ஆள்றதுக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு அப்படிப்பட்ட ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ரொம்ப சங்கடம். அப்போ ஏன்னா தீர்க்கதரிசிங்கிறவன் கர்த்தர்கிட்ட வார்த்தை கேட்கறான், நேரே பேசிடுறான். இவங்க யாரும் மோதாட்சியம் பண்ண மாட்டான்ல, இவங்களுக்கு அது பிடிக்கல. நமக்கு நாங்களே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல நாங்கள் ஒரு கமிட்டி கூடி முடிவு எடுக்கிற மாதிரி நாங்கள் தான் முடிவு எடுப்போம், நாங்களே ஒரு தலைவனை வைப்போம், அவன் சொல்றது கேட்போம். நாங்கள் இது கர்த்தர் எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டாம், சாமுவேல் தீர்க்கதரிசி எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அப்படி சண்டை போட்டாங்க. இப்ப இதை சாமுவேல் கர்த்தர்கிட்ட சொல்றான். அது 1 சாமுவேல் 8:7 அதுல கர்த்தர் சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு? சாமுவேல், ஜனங்கள் சொல்றது மாதிரி கேட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ராஜாவை ஏற்படுத்தி கொடு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னதான் தள்ளிட்டான். நல்ல கவனி, என்ன விட்டுட்டாங்கப்பா? அவங்க அரசியல் பாதையில் போறாங்க, அரசியல் தலைவன்மாருக்கு பின்னால போறாங்க, இவங்க அரசியல் செட்டப் உருவாக்க பாக்குறாங்க. என்ன விட்டாச்சுப்பா? சரி, அவங்க கேட்கிற மாதிரியே நீ உண்டு பண்ணி கொடு, அப்புறம் அவனோட மாறி மாறி அடி வச்சு சாவும் நடக்கட்டு அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ இந்த நாட்களில் ஊழியங்கள்லாம் இவ்வளவு இப்படிதான் மோசமா போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு எது பெரியும்? அவர் என்ன சொல்லியிருக்கார்? ஏன்னா அவர் தான் பரிகாரி. நம்ம சொல்றேன்ல, நானே பரிகாரின்னா அவர் சொன்ன செஞ்சிருக்கணும், அதை
செய்யாம மிகப்பெரிய பின்னடைவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம என்ன செய்ய போறோங்கிறது நாம தான் சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். யாத்திராமம் 32:1 மோசேட்ட சொல்ற, மோசே கர்த்தரிடத்துல போறான். அவன் சொல்றான், நான் தேவனுடைய பிரமாணங்களை வாங்கி கொண்டு வர்றேன், நீங்க உட்காந்துருங்க. வர்றதுக்கு ஒரு 40 நாள் ஆயிட்டா, கர்த்தருடைய சாமத்திலிருந்து வரக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே இந்த ஜனங்கள் ஆரோன்ட்ட சொல்றாங்க, ஏப்பா எங்களை கூட்டிட்டு வந்தான்ல ஒருத்தன், அவன் தலைவன் செத்து போனான், அவன் இனி திருப்பி வரமாட்டான், 40 நாள் ஆயிட்டுல, நீ ஒன்னு சொல்லு, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்கு முன் செல்லக்கூடிய வேற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடும்னு கேட்கிறாங்க. பாருங்க, 10 வாதை பார்த்தாங்க. எகிப்து தேசத்துல செங்கடல் வழியா ஆண்டவர் நடத்தினாரு. எப்பா அந்த 10 வாதையை சொல்லி கொடுத்து அனுப்பி நம்ம விடுவித்த ஆண்டவர் தேவனை சேவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய், அவரிடத்துல ஜெபம் பண்ணு ஆரோன் என்ன சொல்லி இருக்கலாம். செங்கடல் வழியாய் நடத்தி கொண்டு வந்த நம்முடைய தேவன் கர்த்தர் யெகோவா மற்பதாக்கள் தேவன், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம், இது மோசையும் வேண்டாம், அவனுக்கு தெய்வமும் வேண்டாம், எங்களுக்கு வேற தெய்வங்களை உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி கண்டுக்குட்டியை உண்டு பண்றாங்க. கீழே நீங்க வாசிங்கன்னா, நம்மை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி விக்கிரக ஆராதனை செஞ்சாருங்கிற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் எப்ப பார்த்தாலுமே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேண்டாம், எங்களுக்கு மாதிரி அரசியல் பண்ணக்கூடிய தலைவன் வேணும், நீங்க அப்படி இருந்தா உங்களை வச்சிருப்போம், இல்லைன்னா உண்மையை தூக்கி போட்டுருவோம். ஏன்னா நிறைய சூழ்நிலைக்கு போறதுனால ஸ்தாபன சபைகளில் படுற பாடு, பாஸ்டர்மார் படுற பாட்டுலாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த லட்சணத்துல போனா எப்படிங்க பரலோக தேவ பிரசன்னம் வரும், எப்படி தேவனுடைய கிரியை வெளிப்படும், எப்படி கர்த்தர் நமக்கு பரிகாரம் செய்ய முடியுங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து முதலாவது நாம தான் திரும்பணும், முதலாவது நாம தான் திரும்பணும். ஜனங்கள் ரெண்டாவது திரும்பட்டும். நமக்கு புரிதல் உண்டோம், நமக்கு தெளிவு உண்டோம், நமக்கு நிச்சயம் உண்டான்னு கேட்டா கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு நிச்சயம் கிடையாதுங்க. நிச்சயம் இல்லாதவங்களா ஒரு மாதிரி யூகத்திலையும் உத்தேசத்திலையும் ஏதோ பைபிள்லேருந்து சில வசனம் அங்கேருந்து இங்கேருந்து புரட்டி அப்படி பேசி அந்த மாதிரி தான் போறாங்களே தவிர ஒரு நிச்சயம் இல்லாமல் போறாங்க. ஸோ அதனால் நாம இனி இப்படி நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓட முடியாது, ஓடக்கூடாது. அல்ல, நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம், நிறைய பணம் செலவு பண்றோம், நிறைய ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்றோம், கடினமா உழைக்கிறோம், அப்படிலாம் செய்யறோம். எதுக்கு செய்யறோம்னா தேவ சித்தம் அல்லது தேவ சித்தப்படியா இந்த ஊழியம் மிக சிறப்பாய் இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. அப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அதனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்க்கணும்ல. எல்லா விஷயத்தையும் நீங்க ஒன்னும் விட்டுட முடியாது, ஏதோ ஒரு சிலதை பார்த்துட்டு மறு சைடில் விட்டுற முடியாது. இந்த நாட்களில் ப்ராப்ளம் என்னன்னா, நாம ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பாஸ்டர் எடுத்துருங்க, அவர் ஒரு சர்ச்சு கட்டியிருக்காரு, ரொம்ப பிரம்மாண்ட பாலி வாங்கிச்சோவா வச்சிருங்க, அப்படி வச்சிருங்க. இப்படி வச்சோன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படி சபை கட்டியிருக்காரு, அவர் எந்த மாதிரி ஊழியத்தை கொண்டு போறார், அப்படி போய் அங்க போய் காப்பி பண்ண போறாங்க. அது எல்லாம் 100% சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய தப்பு இருக்கு. ஆனா இப்படி போறாங்க, போய் போய் வர வர ரிவர்ஸ்ல போறாங்களே தவிர தேவ கிருபை இழந்து கொண்டிருக்கிறாருங்கிறத நிதர்சனமா பார்க்கிறோம். ஆகவே அந்த டைப்ல போகாம அதை கொஞ்சம் இப்ப தள்ளி வச்சுட்டு இப்ப நாம தேவ சமூகத்தில் கூடியிருந்து நம்மை தாழ்த்தி, எங்க வழியெல்லாம் அங்க இருக்கட்டு, நாங்க பெரிய சாமர்த்தியசாலின்னு ஒன்றும் சொல்லல, அதெல்லாம் அங்க வச்சுட்டு தாழ்த்தி அவருடைய முகத்தை நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், நீர் எங்களுக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறீர் என்று சொல்லி அவருடைய முகத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஜெபத்தை நாம் அமைத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே ஏதோ இப்போ 12 மணி ஜெபம், 24 மணி நிறைய இருக்கு, ஓகே, ஜெபிப்பதுக்கு ஒன்றும் எதிராக பேசல. ஆனா அந்த பேசிக்ஸ் இல்லைன்னா, அடிப்படை இல்லைன்னா அது பயனற்றதாகி போகிறது. ஆகவே முதலாவது நாம் ஊழியக்காரர்கள், ஜனங்களுக்கு முன்னால் நிற்கிறவங்க, அது அடிப்படையானவங்க, நம்ம கிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குபடுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள் வர வேண்டியது அவசியம். இப்ப எனக்கு நான் முடிக்க விரும்புகிறேன், இந்த ஊழியங்களோடு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுதான். நான் ரொம்ப வருஷமா பல ஊழியங்கள், நான் இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் நல்லா படிச்சு அப்படியே வச்சுட்டு அதிலே போறவனா, இவங்க யாரும் அதை விரும்பல. இப்படி எல்லாம் செய்ய முடியாது பாஸ்டர், அதெல்லாம் நடக்காது பாஸ்டர், இன்னைக்கு அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் சொல்றது நான் என்ன செய்வேன், இப்படி நைசா பிரசங்கம் பண்ணிட்டு ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியாது. இவங்க தான் முடியாதுன்னு சொல்றாங்க. விக்கிரகத்தை கொண்டு வச்சிருவாங்கல்ல சில இடத்துல, அது அப்படிதான். அது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வந்தா, தேவாலயத்துல பலிபீடத்துக்கு வடக்கு பக்கத்துல வாசல்ல எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகத்தை வைத்தார்கள் என்று சொல்லி
நாம எசேக்கியேல் 8:5 சொல்லுது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. விக்கிரகத்தை வாசல்ல வச்சோம், இந்த ஆசாரியம் உள்ள அவன் பணி செய்ய போனோம்னா முதல்ல அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் உள்ள போகணும். இது மாதிரி ஒரு செட்டப்பை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கு சபைகளிலும் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தீய சக்திக்கு உரிமை கோருற விஷயங்கள் இருக்குது. நான் அதனால போக மாட்டேன்னு சொல்றேன். நமக்கு ஒரு வேளை பல வேளை தெரியாம இருக்கலாம், நம்முடைய பேஸ் நாலேஜுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிற சர்ச் என்வைரன்மெண்ட், அவர் சபையினுடைய சூழ்நிலையிலே நாம் அப்படி செல்லாமல், எனக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்ண முடியும், நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணணும், நாம் அப்படி செல்லாமல் முகத்தை, அவருடைய முகத்தை தேடி நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று அவரிடத்துல கேட்டு, கிரமத்தில் ஒரு வசனம் கொலோசையர் 1:9 சொல்லுது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு நல்ல ஸ்டார்டிங்க்கு இந்த வார்த்தை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன எப்படி எதற்கு இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்ல. ஸோ இப்போ நீங்கள் 12-24 சொல்றீங்க, அது ஓரளவு தான் செய்ய முடியும், அப்படியே டயர்டாயிருவீங்க. இடைவிடாமல் கண்டினியூஸா தொடர்ந்து எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வார்த்தை இருக்கு. அது என்ன சொல்றாரு? நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்றோம். எதுக்கு ஜெபம் பண்ணோம்னா, உங்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம புத்தி கட்ட காரியம் செஞ்சேன்னா ஒரு பக்கத்துல ஓடி கட்டுவோம், மறுக்கு பக்கத்துல ஓடி புத்தி கட்டத்தனமா செயல்பட்டு நம்ம கையாலே நம்ம இடிச்சு போட்டுருவோம் இல்லையா? புத்தி கட்டத்தனம். அப்ப என்ன வேணும்? ஞானம் வேணும். அப்ப ஒரு சபை எங்கேயோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறது, ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டுலாம் இறங்கி போயிடலாம், ஒரு ஜெபம் பண்ணா இறங்கிடலாம். ஆனால் சபை நடத்துறது அப்படி கிடையாதுங்க. எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ், பல மாதிரியான ஜனங்களை மேய்க்கிறதான ஒரு அனுபவம். அது ரொம்ப நிதானமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். நினைச்சதெல்லாம் பேசிட முடியாது, தோணுனதெல்லாம் நம்ம பேசிட முடியாது. அப்படி போயாச்சுன்னா கொஞ்சம் கட்டுறது மாதிரி இருக்கும், அடுத்த நம்ம வாயினால இடிச்சிருவோமா, கட்டுறதும் இடிக்கிறதுமா போயிடும். ஸோ அப்படி நாம் செய்யாம தேவ ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகம், அதான் சொல்லுவாங்க சில ஆளுகளுக்கு விவேகம் கிடையாது, புத்தி கிடையாது, அது மாதிரி தான் ஞானம்னு சொன்னா பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அடிப்படை அல்லது மேன்மையான பரலோகத்துக்குரிய ஞானம்னா பரலோகத்துக்குரியன்னு தான் அர்த்தம். அந்த அறிவு வேணும். ரெண்டாவது, இந்த அறிவு இருந்தாலும் இதை எப்படி விவேகமா செயல்படுத்துற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது விவேகம் இல்லாம இருந்தா நல்ல காரியம் கூட கெட்டதா போயிரு. பண்ணிக்கு முன்ன முத்த போடாதுன்னு ஆண்டவர் சொல்வார்ல. சரி, அப்ப ஆவிக்குரிய விவேகம் வேணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும், நாங்கள் எப்படி கடந்து செல்லணும். இது இயேசு ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணுவார், பகல் முழுதும் ஊழியம் செய்வார். எப்பொழுதும் ஜெபம் ஊழியம். அவர் வேற யார்ட்டையும் படிச்சுட்டு ஒன்றும் வரல, யார்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணி நம்ம இப்படி செய்யலாமா, சீடர்களே 12 பேர் இருக்கிறோம் இல்லையா, ஒரு கமிட்டியாக இருப்போம், எல்லாரும் ஆலோசனை பண்ணுவோம், ஒரு முடிவை நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன், அந்த மாதிரியான செட்டப் அவர் செய்யலை. சீசர் வச்சிருந்தார், அவர் போய் தேவனிடத்துல பேசுறார். அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு நீங்கள் எது செய்யுங்க படிச்சு, அவர் தான் இவங்களுக்கு படிச்சு கொடுக்குறார், வேற அங்கே கன்சல்டேஷன் நடக்கல. சரி, அவ இப்படிப்பட்ட தேவனோடு காத்திருந்து அவருடைய ஞானத்தை, தேவ ராஜ்யத்தை குறித்த ஞானத்தை, அதை எப்படி பிராக்டிக்கலா விவேகத்தோடு நடத்தி செல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையை. மூன்றாவது, தேவ சித்தம். ஆண்டவரே, இதுல இந்த விஷயத்துல ஒரு நபர் வந்தா கூட, ஒரு ப்ரே பண்ண வந்தா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நான் முடிக்கிறேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சரியாக அதை கொண்டு போகணுங்கிற ஒரு முனைப்பு இருக்கிறதுனால இப்படி பேசுகிறேன். இப்போ பெரிய ஊழியக்காரெலாம் இருந்தான், அப்படி ஒரு ஆள் ஜெபம் பண்ண வந்தோடனே அது அப்போ இவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தியாச்சு. இவர் சொல்கிறாரு, நீ மாட்டுக்கு சுகம் இல்லைன்னு ஜெபம் பண்ண வந்தியா, நீ அந்த எல்லைக்கல்ல அங்க கிடந்ததை பிடுங்கி வேற இடத்துல போட்டுட்டல்ல, எல்லைக்கல்ல மாத்தி போட்டல்ல, நீ முதலாவது அந்த எல்லைக்கல்ல பழைய இடத்துல போடு, உன் மாட்டுக்கு சரியாயிரும். இங்க 10 நாள் உபவாசம் 25 நாள் உபவாசம் பண்ணாலும் சங்கதி சரி வராது. எல்லைக்கல்ல பிடிங்க மாத்திருக்கப்பா, நீ முதல்ல அதை சரி பண்ணிட்டு வா. ஸோ இந்த அனுபவம் நம்மகிட்ட கிடையாது. வந்தோடனே உருட்டி நல்லா தாரேன் என்ன தாரேன்லாம் சொல்லிட முடியாது. ஓகே, நீ இப்படி வந்திருக்கப்பா, இதை சரி பண்ணா அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நம்பர் 1. இன்னொரு முறை ஒரு பார்ட்டி ஜெபம் பண்ண வந்துதான், அவர் சொன்னாராம், பிரச்சனைன்னு வந்துட்டல்ல, நீ சொகானா லண்டன் மிஷன் சபைக்கு தானே போவாய், எந்த சபைக்கு போவாய் பாத்துருங்க, இவன் எங்க குருசடி வர மாதிரி தான் வரான், இவன் இங்க ஆண்டவரை சேவிக்க மாட்டான்னு தெரியுது, இதுக்கு தானே வருவாய். அப்போ தேவ சித்தத்தை இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணணுமா, அல்லது எவ்வளவு ஜெபம் பண்ணணும், இதை பொறுப்பெடுக்கணுமா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை குறித்த அறிவும் நமக்கு பல வேளையில் தேவையா இருக்கு. சரி, அப்போ என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும்,
என் முகத்தை தேடணும், பொல்லாத அளவில் விடணும், விட்டு ஜெபம் பண்ணா நான் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இத்தனை காரியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட்டில் நான் தான் முதலாவது செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்மெண்ட்டில் பாவ அறிக்கை செஞ்சு கரெக்ட் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணி, நிறைய பிரசங்கெல்லாம் மட்டும் கேட்டுட்டு போகாமல் சப்மிட் பண்ணி தொடர்ந்து ஜெபம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஜெப சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். அதிகமான